ராஜபக்சகளினுடைய ஆட்சி காலத்தில் அசைக்க முடியாத ஒரு அரசியல்வாதியாக இருந்த முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அவர் மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. இலங்கை போலீஸுக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான குழப்பம்தான் எந்த அரசியல்வாதியை எந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்கிறதுன்றது. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்கிறதுக்கு முதல்லையும் அதே மாதிரியான ஒரு குழப்பம் போலீஸுக்கு இருந்திருக்க முடியும். அவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், யாழ்ப்பாணத்துக்கு என்னால் வர முடியாது என்றது. 2வது தடவையாக அவர் இதை சொல்லியிருக்கிறார். அது ஏனென்றதை பற்றியும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டதை பற்றியும் நான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த காலகட்டத்தில் சதோச நிறுவனத்தை சேர்ந்த 153 ஊழியர்களை தேர்தல் கடமைகளுக்காக பயன்படுத்தினார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. 2010 ஆண்டு தொடக்கம் 2014 ஆண்டு காலகட்டம் வரைக்கும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இந்த மாதிரியான அதிகமான அதிகாரிகளை ஊழியர்களை சதோச ஊழியர்களை தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக தேர்தல் நடவடிக்கைக்காக பயன்படுத்தி இருக்கிறார். இதன் மூலமாக இலங்கை அரசாங்கத்துக்கு 40 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. கடந்த காலத்திலேயும் இது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தாலும் அது சில அழுத்தங்கள் காரணமாக உரிய முறையில் முன்னெடுக்கப்படலை என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு நடந்த சந்தர்ப்பத்தில் 2வது 3வது சந்தேக நபர்கள் முன்னிலையாகி இருந்தாலும் 1வது சந்தேக நபராக இருந்த முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகலை. இது சம்பந்தமாக நீதிபதி ஏனென்று சொல்லி கேள்வி கேட்ட சந்தர்ப்பத்தில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவினுடைய சட்டத்தரணி சொன்ன விஷயம்தான், அவர் சிஐடிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஒரு வாக்குமூலம் அளிக்கிறதுக்காக போயிருக்கிறார். அதனால் அவரால் இன்றைக்கு முன்னிலையாக முடியாமல் போயிருந்தது என்ற விஷயம் சட்டத்தரணியால் சொல்லப்பட்டிருந்தது. நீதிபதி மஞ்சுள திலகரத்ன கடும் தொனியில சுட்டி காட்டின விஷயம்தான், வழக்கு விசாரணை முக்கியமா இல்லாட்டி வேற செயற்பாடுகள் முக்கியமா, நீதிமன்றத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும், வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகாமல் இருக்கிறத கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நீதிபதி கடும் தொனியில திறந்த நீதிமன்றத்தில் பகிரங்க நீதிமன்றத்தில் சொன்னதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதுக்கு பிறகு அரசாங்கம் சார்பாக ஆஜரான ஊழல் மோசடி ஆணைக்குழு சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டின விஷயம்தான், முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு பிடியான பிறப்பிக்கப்படணும் என்றது. இது ஒரு மிக முக்கியமான வழக்கு விசாரணை, இதில் முன்னிலையாக இருக்கிறார். இதனால் அவருக்கு பிடியான பிறப்பிக்கப்படணும், கைது செய்யறதுக்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கை நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரை கைது செய்யறதுக்கான பிடியான இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகுதான் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அவர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் எது கிடையாது. சதோச வழக்கோ இல்லாட்டி இன்றைக்கு நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு அவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் கிடையாது. சில நாட்களுக்கு முதல்ல கொழும்புல இருக்கிற ஒரு பிரபலமான நட்சத்திர விடுதியில் BMW ஒரு சொகுசு கார் கைப்பற்றப்பட்ட விதம் சம்பந்தமாக ஒரு காணொலியை நான் பதிவேற்றியிருந்தேன். லிங்கை திரும்பவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லையும் போடுறேன், பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்கள். ஒரு திரைப்படம் மாதிரி தான் வாகன கடத்தலும் நடந்திருந்தது. அந்த வாகனம் கடத்தப்பட்டது சம்பந்தமான வழக்கு விசாரணை நேற்று நடத்தப்படுது. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் சொன்ன ஒரு விஷயம், என்ன தேவையில்லாமல் கைது செய்கிறதுக்கான தான் ஒரு அப்பாவி, தன்னை தேவையில்லாமல் கைது செய்கிறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லி அவருடைய சட்டத்தரணி மூலமாக நீதிமன்றத்தில் சில விஷயங்களை சுட்டி காட்டியிருந்தார். அப்போ இந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி கேட்ட விஷயம்தான், முன்னாள் அமைச்சர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அந்த சம்பந்தப்பட்ட வாகனத்தை இதுக்கு முதல்ல பயன்படுத்தி இருக்கிறாரா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. தேர்தல் காலகட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் அவர் பயன்படுத்தி இருக்கிறதா எனக்கு ஒரு ஆலோசனை கிடைச்சிருந்தது என்ற மாதிரியான சில வார்த்தை விளையாட்டுகளை சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார். அதோட பகிரங்க நீதிமன்றத்தில் நீதவான் கேட்ட இன்னும் விஷயம்தான், அந்த ரெட் கலரில் வர நம்பர் பிளேட்டை தற்காலிகமாக கொடுக்கப்படுற கரேஜ் நம்பர் பிளேட்டை எப்படி பயன்படுத்தி இருக்க முடியும், எதுக்காக அவர் பயன்படுத்தினார், தற்காலிகமான ஒரு நம்பர் பிளேட்டை எப்படி பயன்படுத்தி இருக்க முடியும், சட்ட ரீதியிலே பதிவு செய்யப்படலை என்ற கேள்வி நீதிபதியால் கேட்கப்பட்டிருந்தது. அந்த கேள்விக்கான ஒரு தெளிவான பதில் சட்டத்தரணியால் முன்வைக்கப்படலை. இதனால் இந்த வாகனம் பதிவு செய்யப்படலை. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவினுடைய சில ஆவணங்கள் அதுக்குள்ளேருந்து கைப்பற்றப்பட்டிருந்தது. இதனால் அவர் குற்றமிழைச்ச நபரா, ஒரு குற்றவாளியா இல்லாட்டி நிரபராதியான்னு சொல்லி தீர்மானத்துக்கு வர்றதா இருந்தா அது சம்பந்தமா விசாரணை நடத்தப்பட வேண்டி இருக்கும். போலீஸ் ஒரு தீர்மானத்துக்கு வர்றதுக்கு
வாக்குமூலத்தை ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ கைது செய்யறதுக்கு தடை உத்தரவு கேட்டிருக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. குற்றவாளியா நிரபராதியா என்று சொல்லி தீர்மானிக்கிறதா இருந்தால் போலீஸுக்கு போய் முதல்ல வாக்குமூலம் கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு வராமல் போலீஸுக்கு போய் இந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்கன்ற மாதிரியான தோணியில் நீதிபதியால் சில விஷயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருந்தது. முதல்ல போலீஸுக்கு போங்க, அதுக்கு பிறகு உங்களுடைய மனுவை ஆராயலாம் என்று சொல்லி 25ஆம் தேதி வரைக்கும் அந்த மனு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய கொள்ளை சம்பவங்கள் தொடர்பான விசாரணை பிரிவில் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ முன்னிலையாகி அதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வாகனம் கடத்தப்பட்ட விதம் சம்பந்தமாக தெரியாதவங்களுக்காக சுருக்கமாக சொல்கிறேன். BMW கார் ஒன்று, சொகுசு கார் ஒன்று கொழும்பு நட்சத்திர விடுதி பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு ஒரு சில நாட்களுக்கு பிறகு மர்மமான முறையில் இல்லாட்டி கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த காரை கொண்டு வந்த நபர் யார் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த நபர் சொன்ன விஷயம், இது என்னுடைய கார் கிடையாது, முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவினுடைய கார் என்றது. அதுக்கு பிறகு அதில் பொருத்தப்பட்டிருக்கிற ரெட் கலரில் இருக்கிற ஒரு தற்காலிகமான நம்பர் பிளேட்டும் கூட நாவல பிரதேசத்தை சேர்ந்த வர்த்தகருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டது. அந்த நம்பர் பிளேட்டும் திருடப்பட்டிருக்கின்ற விஷயம் தெரிய வந்திருந்தது. இந்த வாகனம் சுங்க திணைக்களம் மூலமாக உறுதி செய்யப்பட்ட இன்னும் ஒரு விஷயம்தான், உரிய முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனம் கிடையாது, அசம்பிள் பண்ணப்பட்ட பொருத்தப்பட்ட ஒரு வாகனம் என்றதும் பிறகு விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. இந்த BMW சொகுசு கார் சம்பந்தமாக தான் இப்போ ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கைது செய்யறதுக்கு இன்னும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் கூட இருக்கு. இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணையும் நேற்று நடத்தப்பட்டிருந்தது. 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மனித உரிமை செயற்பாட்டாளர்களாக இருந்த லலித் குகன் என்று சொல்லப்பட்ட 2 பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. அந்த காலகட்டத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபே ராஜபக்ச மேலே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. 2019ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு யாழ் நீதிமன்றத்தில் முன்னிலையாக சொல்லி கோட்டாபே ராஜபக்சவுக்கு ஒரு அழைப்பான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவருடைய நீதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டின விஷயம் தான், அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார், அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அதனால் யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாது என்று சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது. நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தது. இப்போ பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிற விஷயம் என்று சொன்னால், அவர் ஒரு ஜனாதிபதி கிடையாது, இப்போ அவர் யாழ்ப்பாணத்துக்கு வர முடியும் என்ற உத்தரவை பிறப்பிக்க சொல்லி ஒரு மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவுக்கும் கோட்டாபே ராஜபக்சவினுடைய சட்டத்தரணி சொல்லியிருக்கிற விஷயம், அவருக்கு இன்னமும் கூட யாழ்ப்பாணத்தில் உயிர் அச்சுறுத்தல் இருக்குது, யாழ்ப்பாணத்துக்குன்னு சொன்னால் மட்டும் வர முடியாது, வேறு எந்த நீதிமன்றத்தில் வேணும்னாலும் என்னால் முன்னிலையாக முடியும் என்ற விஷயத்தை கோட்டாபே ராஜபக்ச தன்னுடைய சட்டத்தரணி மூலமாக அறிவிச்சிருக்கிறார் என்ற செய்தியையும் நேற்று பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரியான 2 மிக முக்கியமான வழக்கு விசாரணைகள் நேற்றும் இன்றைக்கும் நடந்திருக்கு. கோட்டாபே ராஜபக்ச வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு, வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறத சொல்லப்படுது. அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா நிராகரிக்கப்படுமா என்றது தெரியாது. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.